நெஞ்சு எரிவு என்பது பலருக்கும் அடிக்கடி ஏற்படும் ஒரு நிலையாகும். இது உணவு குழாய் வழியாக புளிப்பு அல்லது எரிச்சல் உணர்வை ஏற்படுத்தும். இது பெரும்பாலும் அமில கதிவிரோதம் அல்லது கேஸ்ட்ரோஎசோஃபேகியல் ரீஃப்ளக்ஸ் டிசீஸ் எனும் நிலையின் ஒரு அறிகுறியாக இருக்கலாம். நெஞ்சு எரிவிற்கான பொதுவான காரணங்கள்: அதிகம் சாப்பிடுதல், ஒரே நேரத்தில் அதிகமாக உணவு உண்பது, மசாலா மற்றும் எண்ணெய் நிறைந்த உணவுகள், காரமாகவும் எண்ணெய் பழுத்த உணவுகள், கடுகு, பூண்டு, சாம்பார் போன்ற அமில உணவுகள், காபி, சாக்லேட், கார்பனேட்டட் பானங்கள். அதிக உடல் எடை, வயிற்று அழுத்தம் கூடும். உணவுக்கு பின் உடனே படுத்துக்கொள்வது, புகைப்பிடித்தல் மற்றும் மதுபானம். கழிப்பறைக்கு செல்லாமல் தாமதிப்பது வயிற்றில் அழுத்தம் அதிகரிக்கும். நெஞ்சு எரிவிற்கு தீர்வுகள்: இயற்கையான தீர்வுகள். இஞ்சி சிறு துண்டுகள் அல்லது இஞ்சி டீ அருந்தினாலும் நலம். வெதுவெதுப்பான தண்ணீர் எரிச்சலை குறைக்கும். பொடித்த எலுமிச்சை அமில சமநிலையை கட்டுப்படுத்தும். தயிர் அல்லது பண்டம் வயிற்றை தணிக்க உதவும். வாழ்க்கை முறையில் மாற்றங்கள்: சிறிய அளவிலான அடிக்கடி உணவு எடுத்தல். சாப்பிட்ட பின் குறைந்தது 2 மணி நேரம் வரை படுக்காமல் இருக்க வேண்டும். ஒரு மிதமான தலையணை, சற்று உயரமாக படுப்பதால் அமிலம் தலைக்கு முடியாது. உடல் எடையை கட்டுப்படுத்துதல். புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட்டுவிட்டல். மருந்துகள்: ஆன்டாசிட்ஸ், H2 பிளாக்கர்ஸ், புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ். இவை எல்லாவற்றையும் மருத்துவரின் ஆலோசனையோடு மட்டுமே உட்கொள்ள வேண்டும். எப்போது மருத்துவரை அணுக வேண்டும்? வாரத்திற்கு 2 முறைக்கு மேல் எரிவாக இருந்தால், வயிற்று வலி, வாந்தி, இரத்தத்துடன் வாந்தி போன்றவை இருந்தால், உணவின்றி சோர்வாக இருந்தால் மருத்துவரின் ஆலோசனை தேவை. நன்றி.